ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது திசை கணக்குகள். இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணக்கை முதல்ல கவனிங்க. திசை கணக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல 4 திசையும் வரைஞ்சிக்கணும். 4 திசைகளை மொத்தம் 8 திசைகள். அதில் முக்கியமாக இப்போ நமக்கு கணக்குக்கு 4 திசைகள் போதும். அப்போ 4 திசைகளை நம்ம என்ன பண்ணலாம், வரைஞ்சிக்கலாம். மேலே இருக்கிறது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, வலது கை பக்கம் கிழக்கு, இடது கை பக்கம் மேற்கு. இப்போ திசைகளை வரைஞ்சிட்டு எப்போவுமே கணக்கு ஆரம்பிக்கிறது மையப்புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ ராம் என்பவர் என்ன பண்ணுறாரு, வடக்கு நோக்கி 80 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. அப்போ 80 கிலோமீட்டருங்கிறத வடக்கு நோக்கி போட்டுக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறாரு, கிழக்கு நோக்கி 30 கிலோமீட்டர் தூரம் போகிறாரு. அப்போ கிழக்கில் 30. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டர். அப்போ தெற்கு நோக்கி 40 கிலோமீட்டரு வரைஞ்சிக்கங்க. இப்போ 40 கிலோமீட்டர் வந்த பின்னாடி அவர் நிற்கிற இடத்துக்கும் ஆரம்பித்த இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இந்த ஆரம்பித்த இடத்துக்கும் அவர் நிற்கிற இடத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நாம் ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தை கொண்டு வரோம். ஒரு சின்னதாக ஒரு கோடு ட்ராப் பண்ணி செங்கோண முக்கோண வடிவத்தை கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் மேலே 40 போச்சுன்னா கீழே எவ்வளோ இருக்கும், 40 இருக்குமா? மேலே 30, இந்த எதிர்ப்பக்கம் அதனுடைய டிஸ்டன்ஸ் 30. அப்போ 30 போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணுறது, செங்கோண முக்கோணத்தினுடைய 2 பக்கங்கள், அதாவது ஹைட்டாக இருக்கிற பக்கம் 40 கிலோமீட்டர்னும் சைடில் பேஸ் 30 கிலோமீட்டர்னு கிடச்சிருது. இப்போ பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். பிதாகரஸ் தேற்றம் என்ன, a² = 40² + 30². 40² 1600, 30² 900. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு, 2500. அப்போ a² = 2500னா ஏ மட்டும் எடுத்துட்டோம்னா √2500. அப்போ ஏ எவ்வளோ வரும், 50 கிலோமீட்டர். ஏவோட டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர்னு வரும். ஓகேவா? இப்போ இதிலிருந்து அவர் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கும் ஆரம்பித்த இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியுது. தேங்க்யூ.